ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள் எஸ்சி என உரிமை கோர முடியாது உச்ச நீதிமன்றம். இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள் எஸ்சி என உரிமை கோர முடியாதுன்னு ஆந்திரா உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது. இந்து, புத்த, சீக்கிய மதங்கள் தவிர்த்து வேறு மதங்களுக்கு மாறியவர்கள் எஸ்சி சமூகமாக கருத முடியாது என நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மனுதாரர் சித்தாந்த ஆனந்த் பால் பல ஆண்டுகளுக்கு முன் மதம் மாறி கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வந்துள்ளார். மேலும் ஞாயிறுதோறும் கிறிஸ்தவ தொழுகை நடத்தும் போதகராகவும் பணியாற்றியுள்ளார். அதே வேளையில் அந்த மனுதாரர் கிறிஸ்தவத்திலிருந்து தனது தாய் மதத்திற்கு மீண்டும் மதம் மாறினார் என்றோ அல்லது அவர் சார்ந்த சமூகத்தில் மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்றோ எந்த ஆதாரமும் இல்லை. மாறாக சம்பந்தப்பட்ட நபர் தொடர்ந்து கிறிஸ்தவத்தை பின்பற்றி கிராமத்தில் உள்ள வீடுகளில் தவறாமல் ஞாயிறு தொழுகைகளை நடத்தி ஒரு போதகராக செயல்பட்டு வருகிறார் என்பதை ஆதாரங்கள் எடுத்து காட்டுகின்றன. எனவே கிறிஸ்தவத்திற்கு மாறிய பின்பு அவர் பட்டியல் சமூகத்தின் உறுப்பினராக இருக்க முடியாது. மேலும் 1950ஆம் ஆண்டு பட்டியல் சமூக உத்தரவின் பிரிவு 3 கீழ் பட்டியல் சாதியை சேர்ந்தவராக கருதப்படாத எந்த ஒரு நபரும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எந்த ஒரு சட்டப்பூர்வமான பலன், பாதுகாப்பு, இடஒதுக்கீடு அல்லது உரிமையை கோர முடியாது. குறிப்பாக பிரிவு 3 குறிப்பிடப்பட்டுள்ள மதத்தை தவிர வேறு ஒரு மதத்தை ஒரே நேரத்தில் பின்பற்றி பட்டியல் சாதியை சேர்ந்தவர் என்று உரிமை கோர முடியாது என்றும், அந்த வகையில் இந்து, சீக்கியம் அல்லது புத்த மதங்களை தவிர வேறு மதத்தை பின்பற்றும் எவரும் பட்டியல் சாதி உறுப்பினராக இருக்க முடியாது என்றும், வேறு எந்த மதத்திற்கும் மாறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர் பட்டியல் சாதி அந்தஸ்தை இழக்க வழிவகுக்கும் எனவும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன்னா, கேட்டகரி வைஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க, வேலை நிறைய பேர் கன்வெர்ட் ஆவீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இதை நான் சொல்றேன். ஓகேவா? முன்னதாக ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த கிறிஸ்தவ போதகரான சித்தாந்த ஆனந்த் பால் என்பவர் சிலருக்கு எதிராக SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் சித்தாந்த ஆனந்த் பால் கிறிஸ்தவ மதத்திற்கு தழுவியதால் அவரால் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்க முடியாது என்று குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான விசாரணை நடத்திய ஆந்திரா உயர்நீதிமன்றம், சித்தாந்த ஆனந்த் பால் ஒரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய பின்னர் பட்டியல் சாதி சமூகத்தினர் உறுப்பினராக தொடர்ந்து இருக்க முடியாது என தீர்ப்பளித்துள்ளது.